இறைவனின் சக்தியை உணர்ந்து இறைவனின் பக்தியில் திளைக்கத் தயாரா? இது சக்தி பக்தி. சக்தி பக்தி குடும்பத்தின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த உன்னதமான நாள் உங்களுக்கு மிகவும் இனிய நாளாக, புதிய நன்மைகளை கொண்டுவரும் நாளாக அமையட்டும். மனதிற்குள் உற்சாகத்தையும் ஆன்மாவில் தெளிவையும் தந்து உங்களை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் நேர்மறையான ஒரு விடியலாக இது இருக்கட்டும். வாருங்கள், இந்த தெய்வீக ஆற்றலோடு சித்திரை மாதத்தின் முழு நிலவு நாளிற்குள் நுழைவோம். சித்திரை மாதத்தின் முழு நிலவு நாளில் விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் இடையே நிகழும் ஆன்மீக பாலம் எது தெரியுமா? அதுதான் சித்ரா பௌர்ணமி. இந்த புனித நாளில் நம் வாழ்வையே மாற்றி அமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கதையை பற்றி நாம் பேசப்போகிறோம். சித்திரகுப்தர் என்பவர் வெறும் ஒரு பாவ புண்ணிய கணக்கர் மட்டுமல்ல. அவர் நம்மை நாம் உணர்ந்து கொள்ளும் ஆழமான ஆன்மீக பயணத்தின் பிரதிபலிப்பு. நாம் யார் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் நமக்கு காட்டும் ஒரு விழிப்பார்வைதான் அவர். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் அவரது கணக்கில் பதியப்படுவதில்லை. மாறாக நம் ஆழ்மனதில் அது ஒரு ஆழமான அடையாளத்தை உருவாக்குகிறது. சித்திரகுப்தர் என்பது நம் அகத்தின் உண்மையான பதிவுதான். ஒரு சமயம் பராசக்தி விளையாட்டாக வரைந்த ஒரு ஓவியம் அதற்கு சிவனின் உயிர் மூச்சு கிடைத்தது. இது என்ன ஒரு தெய்வீக இணைவு! ஓவியத்தில் இருந்து உயிர் பெற்றவன் பிறந்தபோதே கையில் ஏடும் எழுத்தாணியும் வைத்திருந்தான். ஷித் என்பதற்கு மனம், குப்த என்றால் மறைவு என்று பொருள். மனதில் மறைந்திருக்கும் நம் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனித்து அதற்கேற்ப கணக்கெழுதும் ஆற்றல் கொண்டவர் அவர். இது நம் மனதின் படைப்புத் திறனையும் அதன் பொறுப்பையும் நமக்கு உணர்த்துகிறது. நம் எண்ணங்கள் நம் வாழ்க்கையை உருவாக்குகின்றன என்ற பெரிய தத்துவத்தை இது அழகாக விளக்குகிறது. புனித நதிகளில் நீராடுதல், விரதம் இருத்தல், கோயிலுக்குச் சென்று வழிபடுதல், இவை அனைத்தும் நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான அடையாளங்கள். சித்ரா பௌர்ணமி நாளில் எழுத்தாணி மற்றும் நோட்டு புத்தகம் வைத்து வழிபடுதல் என்பது நம் வருங்காலத்தை நாம் விழிப்புணர்வுடன் நேர்மறையாக படைப்போம் என்ற உறுதிமொழியாகும். விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்யும் வழிபாட்டுக்கு உண்டு என்பது எவ்வளவு பெரிய நம்பிக்கை! நாம் செய்யும் பக்தியும் விவேகமான செயல்பாடுகளும் நம் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை இது விளக்குகிறது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகள் நம் அக உணர்வுகளை விழிப்படையச் செய்யும் மிக முக்கியமான நேரங்கள். இந்த நேரத்தில் இறை வழிபாடு என்பது நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு. நிலாச் சோறு உண்பது பிரபஞ்சத்தோடு நாம் இணைந்திருப்பதன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒரு அழகான சடங்கு. சித்திரகுப்தரின் கதையிலிருந்து நாம் கற்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையை உருவாக்கியவர்கள் என்பதுதான். நம்மை நாம் உணர்ந்து நல்ல செயல்களையும் எண்ணங்களையும் வளர்த்துக் கொண்டால் நம் வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். சிவனின் அருள் நம்மை வழிநடத்தட்டும்.